ஹிந்தியில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களோட ஜெண்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹவு டு ஐடென்டிஃபை ஜெண்டர் ஃபார் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஹிந்தி. இது சொல்லி கொடுக்குறவங்களுக்காகட்டும் கற்றுக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு தலைவலின்னே சொல்லலாம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, அப்படியே ரூல்ஸ் இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது, விதிவிலக்குகள் எல்லாம் என்ன, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஹிந்தி பேசி பழகுறீங்க அப்படின்னா அந்த ஜெண்டர் எல்லாம் எப்படி தெரிஞ்சுட்டு நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய வரும். வணக்கம், நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் உமா. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் உள்ள அனைத்து பெயர் சொற்களுக்கும் பாலினம் உண்டு. ஆல் நவுன்ஸ் இன் ஹிந்தி ஹாவ் ஜெண்டர். லிவிங்காக இருக்கட்டும், நான் லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஜெண்டர் இருக்குது, ஆண் பால் பெண் பால்னு. ஹிந்தியில் பொது பாலினம், அதாவது நடுநிலை பாலினம் இல்லை. நோ நியூட்ரல் ஜெண்டர் இன் ஹிந்தி. நம்ம தமிழில் அது இது, இங்கிலீஷில் திஸ் தட் நல்லா சொல்கிறோம், ஹிந்தியில் அது கிடையாது. ஸோ நம்ம எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும், ஆண் பால் பெண் பால் அப்படின்னு எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போதும் வேர்ப் எண்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போதும், அதாவது பெயரடைகள் மற்றும் வினைச்சொற்கள் பகுதிகளுக்கு நம்மளுக்கு இந்த ஜெண்டர் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நம்ம ஆளை முடிக்கணுமா ஈல முடிக்கணுமா, ஆண் பாலாக முடிக்கணுமா பெண் பாலாக முடிக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியமாக போயிடுது. இப்போ ஜெண்டர்னு பார்த்திங்கன்னா மார்க்டு அப்படின்னு டைப் 1 இருக்குது. ரெண்டாவதா அன்மார்க்டு அப்படின்னு டைப் 2 அப்படின்னு இருக்குது. இந்த மார்க்டு அப்படிங்கிறது என்ன? மார்க்டு டைப் 1 அப்படின்னா ஈல முடியறத எல்லாமே, எல்லா பெயர் சொற்களும் எல்லா நவுன்ஸுமே பெண் பாலாக கருதப்படுது. அதே மாதிரி ஆல முடியும் அனைத்து பெயர் சொற்களும் ஆண் பாலாக கருதப்படுது. ஸோ இப்போது மார்க்டு அப்படின்னா ஒரு அடையாளம். ஈங்கிற அடையாளம் இருந்துச்சுன்னா பெண்பால், ஆங்கிற அடையாளம் இருந்துச்சுன்னா ஆண்பால். அதை தான் இதை மார்க்ட் டைப் 1ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பெண் அப்படிங்கிறது லடுக்கி, ஈல முடியுது. மகள் பேட்டி, ஈல முடியுது. நாற்காலி குர்சி, அதுவும் ஈல முடியுது. சாவி அப்படிங்கிறதுக்கு சாபி, இதுவும் ஈல முடியறது. ஸோ இந்த ஈல முடியறது எல்லாமே பெண்பாலாக கருதப்படுது. அதே சமயம் லடுக்கா அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறது முடியுது. அந்த அடையாளம் ஆ. பெண்பாலுக்கு ஈன்னு பார்த்தோம், ஆண்பாலுக்கு ஆ. மகனுக்கு பேட்டா, அறை, கம்ரா, பெட்டி, பக்ஸா, இதெல்லாம் ஆல முடியறது. ஸோ இதுவும் இந்த அடையாளத்தினால ஆண்பாலாக கருதப்படுது. இது டைப் 1. இப்போது இந்த மார்க்ட் டைப் 1ங்கிறது 80% தான் வேலை செய்யும். 80% நீங்கள் இதை வச்சு சமாளிக்கலாம். 80% காம் கர்த்தா ஹை அப்படின்னா 80% வேலை செய்கிறது. பிரதிஷத்னா சதவீதம், காம் கர்த்தா ஹை அப்படின்னா வேலை செய்யுது. 80% நவுன்ஸில் நீங்கள் ஈல முடியறது பெண் பாலாவும் ஆல முடியறது ஆண் பாலாவும் எடுத்துகிட்டு நீங்கள் அதையை யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். பட் மீதி 20% நம்ம என்ன பண்ணுறது? மீதி 20%ல் அது தழகிலாக இருக்கும், இல்லாட்டி அதில் எந்த மார்க்கிங்ஸும் இருக்காது, ஆயில முடியாமல் இருக்கும். இப்போ அன்மார்க்டு டைப் 2ன்னு பாருங்கள். சுவர் அப்படிங்கிறதுக்கு தீவார், இது ஆவோ ஈலியோ முடியல, அதனால தான் இது அன்மார்க்டு அப்படிங்கிறோம். எந்த அடையாளம் இல்லை கடைசியில். படம்க்கு தஸ்வீர், இர் அப்படின்னு முடியுது. புத்தகம் கிதாப், இப் அப்படின்னு முடியுது. பேனா, கலம், இதில் எந்த விதமான அடையாளம் கிடையாது ஆ ஈல முடிகிற மாதிரி. இருந்தாலும் இது எல்லாமே பெண் பாலாக கருதப்படுது. அதே மாதிரி பெயர் அப்படிங்கிறதுக்கு நாம், வீடு, கர், இதயம், தில், கை, ஹாத், இதுலேயும் எந்த மார்க்கிங்ஸும் கிடையாது, அதாவது ஆ ஈல முடியறது கிடையாது. அதனால் இருந்தாலும் இதெல்லாம் ஆண்பால் வார்த்தைகள். இப்போது ஈல முடியற எல்லா பெயர் சொல்லும் பெண்பால் இல்லை. ஈல முடியறதெல்லாம் பெண்பால் அப்படின்னு நம்ம மார்க்டு டைப் 1ல் பார்த்தோம்.
பட் எல்லா பெயர் சொற்களும் ஈல முடியறது பெண்பாலாக இருக்காது. சில சமயம் ஈல முடியறது ஆண்பாலாக கூட இருக்கலாம். அதுக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஈல முடிய ஆண்பால் வார்த்தைகள். தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு பானி, ஈல முடியுது. தயிருக்கு தஹி. யானை ஹாத்தி. தோட்டக்காரர் மாலி. நபர் வியக்தி. வியக்தினா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு நபர். இப்போ இதில் தஹிங்கிற வார்த்தை ஈல தான் முடியுது. இது டெல்லி ஹிந்தியில் உங்களுக்கு அது ஆண்பாலாக கருதப்படுது. அதே லக்னோ ஹிந்தியாக இருந்துச்சுன்னா அது பெண்பாலாக கருதப்படுது. ஸோ இதெல்லாம் மாற்றங்கள் நிறையா இருக்குது, விதிவிலக்குகள் இருக்குது. அதே மாதிரி பெண்பால் வார்த்தைகள் ஆள முடிகிற மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் அன்மார்க்டுன்னு சொல்ல முடியாது, மார்க்டுன்னு சொல்ல முடியாது, விதிவிலக்குகளும் சொல்ல முடியாது. இதையெல்லாம் நம்ம அப்படியே தான் எடுத்துக்கணும். இப்போ மாலை அப்படிங்கிறதுக்கு மாலான்னு சொல்கிறோம், இது ஆள முடியுது, இருந்தாலும் இது பெண்பால் வார்த்தை. பயணம் யாத்ரா. பள்ளி பாட்சாலா. மாணவி சாத்ரா. பறவை சிடியா. இது எல்லாமே ஆள முடிஞ்சாலும் இதுலேயும் மார்க்கிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் இது ஆள முடிஞ்சிடுறதுனால இது ஆண்பால் வார்த்தைன்னு நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இது எல்லாமே பெண்பால் வார்த்தைகள் தான். மாலா, யாத்ரா, பாட்சாலா, சாத்ரா, சிடியா. இப்போது உதாரணங்கள் பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ். உதாரணங்கள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் உதாகரன். உதாகரன் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு அர்த்தம் உதாரணங்கள். சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த பெட்டி பெரியது. ஏ பக்ஸா படா ஹை. ஏன்னா இது, ஏ பக்ஸா அப்படின்னா இந்த பெட்டி, படா ஹை அப்படின்னா பெருசு. இப்போ பக்ஸாங்கிறது ஆள முடியுது. இங்கே இது மார்க்டு டைப் 1 தான் நம்ம எடுத்துக்குவோம். பக்ஸா படா ஹை, இதுதான் கரெக்ட் வேர்ஷன். ஏ பக்ஸா படா ஹை. பக்ஸாங்கிறது ஆள முடியறதுனால ஆண்பாலாக எடுத்திருக்கோம். ரெண்டாவது, ஏ பேட்டி படி ஹை. ஏன்னா இந்த, பேட்டினாலும் பெட்டி தான், படி ஹை அப்படின்னா பெரியது. இந்த இடத்துல பேட்டிங்கிறது ஈல முடியுது. பெட்டிக்கு பேட்டி ஈல முடியறதுனால இது பெண்பாலாக எடுத்துட்டு நம்ம படி ஹை அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். படியில் ஈ வருது. ஸோ ஏ பக்ஸா படா ஹை, ஏ பேட்டி படி ஹை. இது மார்க்டு எக்ஸாம்பிள் ஓட கரெக்டான வேர்ஷன் தான் இந்த இடத்துல வருது. ரெண்டுக்குமே பக்ஸா பேட்டி ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், இருந்தாலும் பக்ஸான்னு சொன்னால் அது ஆண்பால், பேட்டின்னு சொன்னால் அது பெண்பாலாக மாறிடுது. ஸோ ஆ இ அந்த மார்க்ட் வேர்ஷன் ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி பையன் வேலை செய்கிறான். லடுக்கா காம் கர் ரஹா ஹை. இந்த இடத்துல லடுக்காங்கிறது ஒரு ஆண் தான், உயிருள்ள ஒரு ஜீவன். ஸோ லடுக்கா பையன், காம் கர் ரஹா ஹை வேலை செய்கிறான். லடுக்காங்கிறது ஆள முடியுது. அதனால் இந்த இடத்துலையும் அந்த மார்க்ட் வேர்ஷன் ஃபாலோ ஆகுது. டைப் 1 அது ஃபாலோ ஆகுது. ஆள முடியுது, அது ஆண்பாலாக இருக்குது. அதனால கர் ரஹா ஹை அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். லடுக்கா காம் கர் ரஹா ஹை. இது பெண் வேலை செய்கிறாள். லடுக்கி காம் கர் ரஹி ஹை. லடுக்கிங்கிறது ஈல முடியுது. காம் கர் ரஹி ஹை வேலை செய்கிறாள். ஸோ அந்த மார்க்டு டைப் 1 பார்த்தோம் இல்லையா, ஆள முடிஞ்சா ஆண்பால், ஈல முடிஞ்சா பெண்பால். அந்த ரூல் இங்கே ஃபாலோ ஆகுது. இப்போது தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. பானி டண்டா ஹை. பானினா தண்ணீர், டண்டா ஹை அப்படின்னா கூலாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல பானிங்கிறது ஈல முடிஞ்சாலும் இது பெண்பால் வார்த்தை இல்லை, இது ஆண்பால் வார்த்தை. அதனால தான் டண்டா ஹை அப்படின்னு வருது, டண்டி ஹை அப்படின்னு வர்றதில்லை. ஸோ பானி இந்த இடத்துல இது விதிவிலக்குன்னு சொல்லிக்கலாம். பானி டண்டா ஹை. பானி டண்டா ஹை, தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது, பானி டண்டா ஹை. அதே மாதிரி யானை போய்விட்டது. ஹாத்தி சலா கயா. ஹாத்தினா யானை, சல்னா நடக்கிறது, சலா கயா அப்படின்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். யானை போய்விட்டது, ஹாத்தி சலா கயா. இப்போ ஹாத்திங்கிறது ஈல முடியுது. இது ஆண் யானைக்கு தான் ஹாத்தின்னு சொல்லுவோம்.
அதனால்தான் இந்த இடத்துல சலா கயா அப்படின்னு வரும். பெண் யானையாக இருந்ததுன்னா ஹத்தினி அப்படின்னு வரும். ஹத்தினி சலி கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஹாத்திங்கிறது ஈல முடிஞ்சாலும் அது ஆண்பால் வார்த்தை. சலா கயா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆண்பாலுக்கு நம்ம எப்படி வேர்ப் யூஸ் பண்ணுவோன்னா ஆல முடிகிற மாதிரி தான் வரும். ஹாத்தி சலா கயா, ஹாத்தி சலா கயா. மாலை நீளமாக உள்ளது. மாலா லம்பி ஹை. மாலானா மாலை. அது முத்து மாலையாக இருக்கலாம், பூ மாலையாக இருக்கலாம், எந்த மாலையாகவும் இருக்கலாம். லம்பி ஹை அப்படின்னா நீளமாக இருக்குது. லம்பானா நீளம், லம்பி ஹை அப்படின்னா நீளமாக இருக்குது. ஸோ மாலா லம்பி ஹை, மாலை நீளமாக உள்ளது. மாலா லம்பி ஹை. இந்த இடத்துல மாலாங்கிறது ஆல முடியுது. இருந்தாலும் இது பெண்பால் வார்த்தைங்கிறதுனால லம்பி ஹே அப்படின்னு தான் முடிப்போம். லம்பா ஹேன்னு முடிக்க மாட்டோம். ஆண்பாலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லம்பா யூஸ் பண்ண மாட்டோம், லம்பி ஹேன்னு தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா மாலாங்கிறது பெண்பால் வார்த்தை. மாலா லம்பி ஹே. அதே மாதிரி எனது பயணம் நன்றாக அமைந்தது. மேரி யாத்ரா அச்சி ரஹி. மேரி என்னுடைய, யாத்ரானா பயணம், அச்சி அப்படின்னா நன்றாக, ரஹினா இருந்தது. ஸோ என் பயணம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி யாத்ரா அச்சி ரஹி. இந்த இடத்துல யாத்ராங்கிறது பெண்பால் வார்த்தை, ஆல முடிஞ்சாலும். அதனால தான் மேரா யூஸ் பண்ணாமல் மேரி யாத்ரான்னு சொல்கிறோம். ஒன்று. ரெண்டாவது அச்சி ரஹி, அச்சா ரஹான்னு சொல்ல, மேரி யாத்ரா அச்சி ரஹி அப்படின்னு பெண்பாலுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேரி யாத்ரா அச்சி ரஹி. இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இது என் பேனா. ஏ மேரி கலம் ஹை. ஏனா இது, மேரினா என்னுடைய, கலம்னா பேனா, கலம் ஹேனா பேனாவாக உள்ளது அப்படிங்கிற அர்த்தம். இது என்னுடைய பேனா. ஏ மேரி கலம் ஹை. ஏ மேரா பென் ஹே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கலம்ங்கிறது பெண்பால் வார்த்தை. அதனால்தான் மேரி கலம் அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்குது. ஏ மேரி கலம் ஹே. இந்த கலம்வே நம்ம இங்கிலீஷ் வேர்ட் பென் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா அது ஆண்பாலாக மாறிடுது. ஏ மேரா பென் ஹே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏ மேரி கலம் ஹே, ஏ மேரா பென் ஹே. ஸோ ஒரே பெண்ணை வச்சுட்டு நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். கலம்னு யாரும் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறதில்ல, பென் தான் யூஸ் பண்ணுறோம். துணிக்கடை தொலைவில் உள்ளது. கப்படோ கி துகான் தூர் ஹை. கப்படா அப்படின்னா துணி, கப்படோ அப்படிங்கும்போது அது பன்மையில் கப்படோ கி அப்படின்னு தான் வரும். துணிகளோட கடை அப்படின்னு சொல்கிறதுக்கு கப்படோ கி துகான் அப்படின்னா கடை, தூர் ஹை அப்படின்னா தூரமாக இருக்குது. கப்படோ கி துகான் தூர் ஹை. இந்த இடத்துல நம்ம துகான் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அது பெண்பால் வார்த்தை. இதில் எந்த மார்க்கிங் கிடையாது, மார்க்டு கிடையாது, இது அன்மார்க்டு. இது துகான் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இது பெண்பால். அதனால தான் கப்படோ கி துகான் தூர் ஹை. கப்படோ கி துகான் தூர் ஹை. என் வீடு சிறியது. மேரா கர் சோட்டா ஹை. மேரா அப்படின்னா என்னுடைய, கர்னா வீடு, சோட்டா ஹை சிறியது. இப்போ இந்த இடத்துல கர் அப்படிங்கிற நவுனை நம்ம பார்த்தோம்னா அது ஆண்பால் வார்த்தை. இது அன்மார்க்ட். இதில் ஈலை முடியல, ஆலை முடியல, வெறும் கர். பட் கர்ங்கிறது ஆண்பால் வார்த்தை. அதனால தான் மேரா கர், மேரின்னு வராது, மேரா கர் சோட்டா ஹை, சோட்டி ஹேன்னு வராமல் சோட்டா ஹை. மேரா கர் சோட்டா ஹை, என்னுடைய வீடு சிறியது. மேரா கர் சோட்டா ஹை, மேரா கர் சோட்டா ஹை. இப்போது பெண்பால்களில் அனைத்து மொழிகளிலும் பெண்பாலாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஹிந்தி கற்றுட்ருக்குறோம். ஹிந்தி பெண்பால் வார்த்தை தான். முझे ஹிந்தி ஆத்தி ஹேன்னு தான் சொல்லுவோம், ஆத்தா ஹேன்னு சொல்லக்கூடாது. முझे थोड़ी ஹிந்தி ஆத்தி ஹே, எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், முझे थोड़ी ஹிந்தி ஆத்தி ஹே. அதே இங்கிலீஷ் ஆகட்டும், வேறு எந்த லாங்குவேஜ் ஆகட்டும், मुझे थोड़ी इंग्लिश आती है, मुझे थोड़ी தமிழ் ஆத்தி ஹை அப்படின்னு பெண்பாலாக தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நதிகளோட பெயர்களும் பெண்பாலாக தான் இருக்கும். நதிங்கிறது
பெண் பாலாக தான் கருதப்படுது. நதிகளோட பேர் சரஸ்வதி, கங்கை, யமுனை அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பெண் பாலாக தான் இருக்கும். இந்த பிரம்மபுத்திரா மட்டும்தான் ஆண் பால்னு சொல்கிறாங்க. ஆண் பாலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நாடுகளோட பேர். இப்போது பாரத் एक बहुत बड़ा देश है. இப்போ படா தேஷ் ஹை அப்படின்னா ஆண் பாலில் தான் நம்ம முடிக்கிறோம். அதே மாதிரி கடல்களோட பேர் இருக்குது இல்லையா, இந்தியன் ஓஷன், அந்த மாதிரி அதுவும் எல்லாமே ஆண் பாலாக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நாடுகள், கடல் எல்லாம் ஆண் பாலாக பார்க்குறோம். இப்போது இதுக்கு என்ன தான் தீர்வு? இது எல்லாமே குழப்பற மாதிரி இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. என்ன சொன்னாலும் அது தப்பாக போயிருமோங்கிற பயமும் இருக்கும். இப்போது அதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி, சின்ன வழி இருக்குது. பேச்சு வழக்கில் ஹிந்தியில் எல்லா பெயர் சொற்களையும் நீங்கள் ஆண் பாலாகவே எடுத்துக்கோங்க. நான் இதை போன வீடியோலையும் சொன்னேன். எல்லாமே நீங்கள் மேஸ்குலின் ஜெண்டரில் எடுத்து சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோ ஆடாக தெரியாது, தாராளமாக பேசலாம் ஸ்போக்கன் ஹிந்தியில். இப்போ என் வீடு அப்படிங்கிறதுக்கு மேரா கர் அப்படிங்கிறது, கர்ங்கிறது ஆண் பால்னு பார்த்தோம், அதனால தான் மேரா கர் அப்படின்னு வருது. ஸோ அதுதான் கரெக்ட் கிராமர் படி. நீங்கள் மேரி கர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க என்னுடைய வீடு அப்படிங்கிறது. கிராமட்டிக்கலி இது தப்பு தான். பட் ஸ்போக்கன் ஹிந்தியில் மேரி கர்னு சொன்னீங்கன்னா கூட புரியற மாதிரி தான் இருக்கும். என் மகள் அப்படிங்கிறதுக்கு மேரி பேட்டி, பேட்டிங்கிறது பெண், மகளுக்கு. இப்போ மேரி பேட்டின்னு தான் வரணும். அதுக்கு பதிலாக நீங்கள் மேரா பேட்டி அப்படின்னு சொன்னால் கூட அது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்போக்கன் ஹிந்தியில் இது எல்லாமே அலவுட் தான். நீங்கள் மேரா பேட்டி, மேரா லடுக்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிராமட்டிக்கலி ராங்காக இருக்கலாம், எழுத படிக்கிறதுக்கெல்லாம் அது தப்பாக இருக்கலாம். ஆனால் ஸ்போக்கன் ஹிந்தியில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கடை பெரியது, துகான் படி ஹை. துகான் கடை பெண்பால் வார்த்தை, அதனால தான் படி ஹை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. கடை பெரியது, துகான் படி ஹை, இதுதான் கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ். இதே நீங்கள் துகான் படா ஹை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுவும் கிராமர் தப்பாக இருக்கலாம். எழுதும்போது, படிக்கும்போது, ஒரு எக்ஸாமில் எழுதும்போது நீங்கள் இப்படி எழுதக்கூடாது. ஆனால் ஸ்போக்கன் ஹிந்தியில் இது அலவுட் தான். துகான் படா ஹைன்னு நீங்கள் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நல்ல பெண் அப்படிங்கிறதுக்கு அச்சி லடுக்கி. லடுக்கி வந்து பெண், அதனால அச்சி லடுக்கி. இதைவே நீங்கள் அச்சா லடுக்கின்னு கூட சொல்லலாம். கிராமர் தப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அதனால தான் நான் எல்லாமே நீங்கள் ஆண் பாலா கருதி பேசிக்கங்கன்னு சொல்கிறது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது சம்மந்தமான டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சுக்கு ஹிந்தி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.